2வது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த கட்சி, நான் இப்போ வரையும் கட்சி பேரை சொல்லலை, கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். பதில் வராது. இவ்வளவு நாள் நாங்கள் பலரை எதிர்த்துருக்குறோம், பலரை விமர்சனம் பண்ணியிருக்கோம். பாஜகவை கூட ஒரு ஒரு மாஃபிங் பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, இதெல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலு. இவங்களுக்குள்ள என்ன நினைப்புனா, நான் திட்டா என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. யாரை தற்கொலை பையிலே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. நீ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உன் வாழ்க்கை போயிடும். புரியுதா? நீ ரொம்ப மோசமாக அதிகாரத்தில் இருக்கிற முக்கியமான நபர்களை விமர்சனம் பண்ற, நீதிபதிகளை விமர்சனம் பண்ற, என்ன மாதிரி ஆளுங்களை விமர்சனம் பண்ற வரைக்கும் உனக்கு சேஃப் ஜோன் தான், ஜாலியா இருந்துடலாம். ஆனா நீதிபதியெல்லாம் விமர்சனம் பண்ணி போய் வாழ்க்கையை அழிச்சிக்க கூடாது. புரியுதுங்களா? அதெல்லாம் சட்டத்துக்கு புறமானதுன்னு அட்வைஸ் பண்ணணும். அதனால எப்படி நீங்க இன்னைக்கு இந்த 40 பேர் செத்ததுக்கெல்லாம் நீங்க வருத்தப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நிச்சயமா தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க விக்கிரவாண்டியில உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பொதுக்கூட்டமாக ஏதோ ஒன்று நடத்துறதுக்காக ரோட் ஷோ போனீங்க, அங்கேயும் நிறைய பேருக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு, உணவு தேவைப்பட்டுச்சு, கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. அதை பற்றிலாம் கவலையே இல்லை. எஸ்.ஜே. சூர்யா மாதிரி அந்த கூட்டத்தை உங்கள் தலைவர் அப்படி ரசிச்சுட்டு வந்தார்.